தளபதியுடைய நல்ல ஆசையோடும் உதய சூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு வைத்து இந்த வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இந்த கரூர் மக்களில் குறிப்பாக எதிர்க்கட்சிகளுக்கு சொல்லுவது, நாங்கள் வாக்கு சேகரிக்கின்ற பொழுது 5 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டு வாக்குகளை கேட்கின்றோம். இந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கரூர் மாவட்டத்திற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 5000 கோடிக்கான வளர்ச்சி திட்டங்களை தந்திருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு சொல்லி வாக்காளர்களை சந்தித்து நாங்கள் வாக்குகளை சேகரிக்கின்றோம். இந்த கரூர் மாநகராட்சிக்கு 5 ஆண்டுகளில் 1140 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் தந்திருக்கின்றார் என்ற பெருமையோடு வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கின்றோம். நீங்களும் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இங்கு இருந்திருக்கின்றீர்கள், இப்பொழுது வேட்பாளராக இருக்கின்றீர்கள். நீங்கள் செய்த சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லி வாக்குகளை கேளுங்கள். உங்களுடைய கட்சி தலைவர் வருகின்ற பொழுது உங்கள் ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி பட்டியலிட்டு வாக்குகளை கேளுங்கள். அதை விட்டுட்டு நெஞ்ச பொழந்திருக்கு, எனக்கு உடம்பு முடியலன்னா நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், டாக்டர் ஊசி போடுறாரு, கத்தி வைக்கிறாரு, சர்ஜரி பண்றாரு, அது எனக்கு டாக்டருக்கு மாட்டது, உனக்கு என்ன அவ்வளவு வைத்தறிச்சல், ரொம்ப ஆலோசனை சொல்றாராம். திமுக கைவிட்டுரும், தம்பி நடு ரோட்ல நிற்பேன், என்னை தூக்கி உச்சாணி கும்பல எங்க முதலமைச்சர் வைத்திருக்கிறார். என் மீது அன்பு அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் எங்கள் கழக தலைவர் வைத்திருக்கின்றார். நான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்ட நாள் முதல் நான் நேசித்த தலைவர்களில், நான் பாசம் வைத்த தலைவர்களில், நான் உறுதி எடுத்துக் கொண்ட தலைவர்களில் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். என்னை பார்த்துக் கொள்ள என் தலைவர் இருக்கின்றார். என் மீது கரிசனம் காட்ட எதிர்கட்சி தலைவரை, உங்களுடைய அக்கறை எனக்கு தேவையில்லை, நீங்கள் முடிந்தால் உங்கள் இயக்கத்தையும் உங்கள் கட்சியினரையும் பார்த்துக் கொள்ளுங்கள். 5 ஆண்டு காலம் சட்டசபையினுடைய சபாநாயகராக இருந்து 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று ஆளுநருக்கு கடிதம் கொடுத்த பொழுது, உங்கள் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 15 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்த அதே சபாநாயகர் தனபாலுக்கு உடல்நிலை சரியில்லை, ஒரு நாளும் நீங்கள் சென்று சந்திக்கக்கூடிய மனம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் மற்றவர்களை பற்றி குறிப்பாக எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதையும் இல்லை, யோகியதையும் இல்லை. எங்கள் தலைவர் யாரை பார்க்கின்றார், எங்கள் தலைவர் யாருக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது எங்கள் தலைவருக்கு தெரியும். ஆகையால் வந்தால் சாதனைகளை சொல்லுங்கள், வாக்குகளை சேகரியுங்கள். அதை விட்டு ஒருமையில் பேசுவது, மிக மட்ட ரகமாக மோசமாக கீழ்த்தரமாக பேசுவது, இதையெல்லாம் தேர்தல் களத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஒருபோதும் எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்ததில்லை. குறிப்பாக எதிர்க்கட்சியில் இருக்கின்ற வேட்பாளருடைய பெயரை கூட நாங்கள் சொல்லி வாக்குகளை சேகரித்ததில்லை. அவருடைய பெயர்களை சொல்ல வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் என்ன செய்தோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்லித்தான் வாக்குகளை சேகரித்திருக்கின்றோம். எனக்கு 50 வயதாகின்றன. இந்த 50 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் பொது வாழ்வில் இருந்திருக்கின்றோம். 20 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியாற்றி இருக்கின்றோம். 20 ஆண்டுகள் சட்டமன்றத்திற்கு சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்த மக்கள் என் கரூர் மக்கள். இந்த மண் இருக்கும் வரை, இந்த மனம் இருக்கும் வரை என் கரூர் மக்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரனாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எங்களை பற்றி, என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை, உங்களுக்கான அந்த அருகதையும் இல்லை. நான் இந்த நேரத்தில் அன்போடு சொல்வது, இந்த 5 ஆண்டுகளில் வாழும் முதலமைச்சர்கள் 5000 கோடிக்கு வளர்ச்சி திட்டங்களை தந்திருக்கின்றார் என்று சொன்னால், கரூர் மக்கள் மீது பாசம் வைத்திருக்கின்ற முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். கரூர் மக்கள் மீது அன்பு வைத்திருக்கின்ற முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். 2021 தேர்தல் களத்தில் மனோகரா கார்னிலே பேசுகின்ற பொழுது, ஆட்சி அமைந்தவுடன் கரூருக்கு புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை தந்தார். 5 ஆண்டுகளில் 40 கோடி ரூபாய்க்கான புதிய பேருந்து நிலையத்தை கட்டி திறந்து வைத்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட மைய நூலகத்தை கட்டி திறந்து வைத்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சுககேட் பகுதியில் இசைப்பள்ளிக்கு சொந்த கட்டிடத்தை கட்டி திறந்து வைத்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கரூர் மாநகராட்சியில் 287 கிலோமீட்டர் நீளத்திற்கு தார் சாலைகளை அமைத்து தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கரூர் மார்க்கெட் பகுதியிலே வணிக வளாகத்தை கட்டி தந்தவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அரசு கலைக்கல்லூரிக்கு எதிரே தோழி மகளிர் தங்கும் விடுதியை கட்டி தருகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகாமையிலே அறிவியல் பூங்காவை கட்டி திறந்து வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இப்படியான திட்டங்கள்
5 ஆண்டுகளில் 5000 கோடி என்று சொன்னால் அடுத்த 5 ஆண்டுகளில் 5000 கோடியை கடந்து நாங்கள் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்போம். அது திராவிட மாடல் அரசின் 2.1 ஆட்சியாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் அனைவரிடத்திலும் அன்போடு நான் கேட்டுக்கொள்வது, 2021 சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் உதயசூரியனை வெற்றி பெற செய்து ஒரு வரலாற்று சாதனையை உருவாக்கி தந்த வாக்காளர் பெருமக்களிடத்தில் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்வது, அதே சாதனையை 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 4 தொகுதியிலும் உதயசூரியனை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் நான் அன்போடு வைக்கின்றேன். கொரோனான்னு ஒரு காலம் வந்துச்சு. நம்மளாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்து வீட்டுல கூட பேசல, வீட்டுல இருக்கவங்க கூட முகம் கொடுத்து பேசல. அன்னைக்கு நம்ம கரூர் மாவட்ட திமுக ஆபீஸ் 24 மணி நேரமும் திறந்திருந்துச்சு. அத்தனையும் வண்டி வண்டியா ஏற்றி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக செயல்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய நிர்வாக பெருமக்கள் அந்த 6 மாசமும் எம்எல்ஏ ஆபீஸ் கரூர்ல கூட்டியே கிடந்துச்சு. அப்ப யார் எம்எல்ஏன்னு உங்களுக்கு தெரியும். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தேர்தல் களத்தில் சந்தித்து மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று மக்களுக்கான பணிகளை நாம் முன்னெடுக்கின்றோம். சில பேர் மக்களை சந்தித்து இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த நிர்வாகிகளுக்கு தெரியும், கனராஜனுக்கு நல்லாவே தெரியும். 440 ரோட்ல அது ஜெயிச்சதா இல்ல என்ன நடந்துச்சு என்னன்னு அவருக்கு தான் தெரியும். நல்லதா கெட்டதா எனக்கு அவங்களாம் தானே உள்ள ஓட்டு என்னும் போது இருந்தாங்க. சில பேரு வாக்குகளை பெற்றுவிட்டு மக்களை மறந்துவிட்டு எல்ஜிபி பெட்ரோல் பங்க விலைக்கு வாங்குறாங்க. யாரு வாங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. யாரு கொரோனா காலத்துல கெட்டு போன பாமாயில கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்றுவிட்டு 5 ஆண்டுகள் மறந்துவிட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தாமல் தேர்தல் வருகிறது என்பதற்காக தாந்தோணிமலை கடைவீதியில விற்கிற 5 ரூபாய் பொட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு, அக்கா கொடுத்தாங்களா பொட்டு தட்டம் ஒண்ணுமே இல்லாதவங்க கொடுக்கிறவங்க தாந்தோணிமலையில தேர் அன்னைக்கு போய் ஒரு 5 ரூபாய் போட்டு 2 அட்டை வாங்கி அது கூட ஒரு தட்டை வச்சு நம்மளும் இருக்கோம். திமுக இருக்கு, தலைவருடைய பிறந்த நாள், பொங்கல், தீபாவளி, நம்மை வாக்களித்த மக்களை நாம் சிறப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு ஆண்டுதோறும் நாம் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். தேர்தலுக்காக களத்தில் வந்து உதவி செய்கிறோம் என்ற பெயரில் செயல்படக்கூடிய இயக்கம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். முடிச்சிட்டு வரேங்க, வடிவேலு முதலே சொல்லிட்டாரு. அந்த வகையில் சிறப்பான பணிகளை முன்னெடுத்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் முதலமைச்சர் ஆட்சியினுடைய சாதனைகளை நாம் கொண்டு வந்து சேர்த்திட இங்கு போட்டியிடுகின்ற அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களும் நானும் வேறு வேறு அல்ல, முகம்தான் வேறு வேறு, இருவரும் ஒன்றுதான். என்கிட்ட எவ்வளவு உரிமையா பேசுவீங்களோ, என்கிட்ட எவ்வளவு உரிமையா கேட்பீங்களோ, என்கிட்ட எவ்வளவு உரிமையா பாசம் எடுத்துக்குவீங்களோ அதே பாசத்தையும் உரிமையும் அண்ணன் தியாகராஜன் இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். எல்லா தொகுதிக்கும் ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க, கரூருக்கு மட்டும் 2 எம்எல்ஏ, ஒன்னு செந்தில் பாலாஜி, ஒன்னு தியாகராஜன். 2 பேரை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வாக்களித்து தேர்ந்தெடுக்க இருக்கின்றீர்கள். ஒண்ணு பட் அந்த வாக்கு மிஷன்ல தியாகராஜன் பேர் மட்டும் இருக்கும், என் பேரை நீங்க சேர்த்துக்க. ஒரு உறுதியை உங்களுக்கு சொல்கின்றேன். 31 வயதில் ஒரு இளைஞனாக உங்கள் முன்னால் நின்ற பொழுது நாங்கள் உங்களை ஆதரிக்கின்றோம், நீ வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்று வா என்று அனுப்பிய மண் இந்த கரூர் மண், கரூர் மக்கள். என் வாழ்நாளில் நன்றி உள்ளவனாக இந்த பிறவி என்பது என் கரூர் மக்களுக்கு எடுத்த பிறவியாக என் பிறவியை அர்ப்பணித்து கரூருக்கான தேவைகளை செயல்படக்கூடிய உங்கள் இல்லத்தில் ஒருவனாக சகோதரனாக இருந்து அனைத்து பணிகளையும் செய்வோம் என்ற உறுதியை சொல்லி நம்முடைய முதலமைச்சர் என்னை கோவையில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். கோவையும் கரூரையும் இரு கண்களை போல பாவித்து ஒரு சேர 2 மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து இந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களோடு இன்னும் வரக்கூடிய 5 ஆண்டுகளில் அனைத்து திட்டங்களையும் முழுமையாக கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற உறுதியை சொல்லி இங்கு போட்டியிடக்கூடிய அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்கள் பழகுவதற்கு எளிமையானவர், பாசமானவர், அன்பானவர், பண்பானவர்.
அவருக்கு எந்த வகையிலும் சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நாளும் இருந்ததில்லை, ஒரு நாளும் இருக்க போவதும் இல்லை. அவர் பணியாற்றக்கூடிய பணிகள் அனைத்தும் மக்களுக்கான பணிகளாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லி, இந்த கரூர் தொகுதியில் நீங்கள் வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னம் என்று அன்போடு உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற கழக நிர்வாகிகள், தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், பெருந்திரளாக வருகின்றிருக்கின்ற தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி, ஒருத்தர் இல்ல, 10 பேர் இல்ல, 100 பேர் இல்ல, எத்தனை பேர் மொத்தமா வந்தாலும் இங்க ஜெயிக்க போறது நம்ம தான், நம்ம மட்டும்தான். தமிழ்நாட்டை ஆளப்போவது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்க இருக்கின்றார்கள். ஆகையால் ஆட்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் கரூர் மாவட்டம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. இந்த 4 தொகுதிகளில் கரூர் தொகுதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் வென்றது. அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்கள் வென்றார்கள் என்ற பெருமையை உருவாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவரிடத்திலும் அன்போடு வைத்து, வாக்களிப்பீர் உதயசூரியன், வெற்றி பெற செய்வீர் அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களை. நன்றி, வணக்கம்.